ஹலோ வியூவர்ஸ், நண்பன் நம்பீஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மூவிட்டாங்க. வெல்கம் டு another வீடியோ. இந்த கோயிங் சத்தம் கேட்டுச்சுன்னா சாரி, ஏன்னா அது காலிலேருந்து கேட்டே இருக்கு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், அணையிற மாதிரி தெரியல. அதனால் வேறு வழி இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. சரி, அதாவது நம்ம நார்மலான ஒரு லைஃப்பில் ஒருத்தரை சொல்லுவோம், வாழ்ந்தாலும் தூற்றும் இந்த உலகம் வீழ்ந்தாலும் தூற்றும் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. அந்த டைலாக் யாருக்கு பொருந்தோ இல்லையோ, கண்டிப்பாக ரஜினி அவர்களுக்கு அது பொருந்தும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில நிகழ்வுகள், அதாவது ஒருத்தருக்கு நம்ம சில டைம் அப்போ ரிப்ளை கொடுக்காம பொறுமையாக இருந்து எப்போ பண்ணோம்னா அதற்கான மரியாதை என்ன அப்படின்ற ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்றத உதாரணமாகவே நம்ம தளபதியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களையும் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் இந்த மாதிரி தளபதி பற்றியோ இல்லை மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தளபதி மட்டும் இல்லை, அதான் சொன்னேன், மற்ற எல்லா விஷயமும் நம்ம போடலான்னு ஒரு ஐடியா இருந்தாலும் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம தேடி பிடிச்சி அந்த விஷயங்களை போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படின்றத விட நேரத்தை அதில் நான் என்னால் செலவிட முடியல, இல்லைன்னா இதில் நேரம் செலவிடும் போது அதில் என்னால் செலவிட முடியல அப்படின்றத ஒரே ஒரு விஷயம். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்னு. பட் ஓகே, இந்த மேட்ருக்கு வருவோம். என்னென்னா, இப்போ ராமர் கோயில் திறந்துட்டாங்க, மிகப்பெரிய சாதனை மோடி ஆட்சியில் அப்படின்னும் போது, உண்மையாக சொல்ல போனால் அந்த ராமர் கோயில் இஷ்யூஸை விட இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டுருக்க இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களுக்கு தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததை வச்சு, அவர் ஏர்போர்ட்டில் போனதுலேருந்து அங்கே நடந்த சம்பவங்கள், ஒவ்வொரு கிளிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வச்சு இன்றைக்கி நெட்டிசன்கள் பல மாதிரியாக கலாய்ச்சிட்ருக்காங்க. அதாவது அதை விட்டுனா அயோத்தியில் போய் அசிங்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். அது என்னென்னா, அவர் ஒருத்தர்கிட்ட பேசுவாப்பில் அந்த அயோத்தி அந்த கோயில் முன்னாடி. அப்போ அவர் ரெண்டுன்னு கை காட்டுவார். இல்லை அந்த பையன் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான்ன்ற மாதிரி ரஜினி அவர்கள் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, நிறைய பேர் என்ன, ரஜினி அவர்கள் முன் வரிசை கிடையாது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது முன் வரிசையிலாம் இல்லாமல் அவர் முன் வரிசையில் தான் இருந்தாப்புல. ஏன்னா அவர் கூட தான் சச்சின், இந்த பக்கம் அம்பானி எல்லாமே லைனாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஈவன் மோடி அவர்கள் ரஜினி அவர்களை பார்த்து கையெழுத்து கொள்ளும்போது ஒன் செகண்ட் எக்ஸ்ட்ராவே நின்று கும்பிட்டு தான் போனாப்புல. ஸோ என்ன தான் நம்ம ரஜினி அவர்கள் எந்த அளவுக்கு கலாய்ச்சாலும், அவருடைய செயல்பாடுகள் நமக்கு பிடிக்கலைனாலும், ஹி இஸ் ரெப்ரசன்ட் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது மாற்ற முடியாது. அவர் வந்தேரியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவர் தமிழ்நாடுக்கு செய்யலை, மக்களுக்கு செய்யலை, என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு டக்குன்னு சொன்னோம்னா யாவும் வந்துச்சுன்னா ரஜினி அவர்கள் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ மற்றபடி அவர் மேலே இருக்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் பர்சனல் மீன்ஸ் தமிழ்நாட்டு மேலே அக்கறை, அந்த தமிழ் மக்கள் மேலே அக்கறை, அதற்கு இவர்கள் என்ன செய்யலே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான், இல்லை அதற்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க அப்படின்றது தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆஸ் அ பர்சனாலிட்டி, ஆஃப்டர் செலிபிரிட்டி அப்படின்ற எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தா அவர் தமிழ்நாட்டோட ஒரு சிம்பிள். ஓகே, அவர் இதில் அரசியலுக்காக போனாரா அப்படின்றதெல்லாம் பல பேர் என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிட்டு போட்டு, பட் இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் தட் நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் அதுக்காக தான் போனேன், சாமி கும்பிட போனேன். ஓகே, அவருடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறினதா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதா பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அது பக்கம் அதை பற்றி சில பிரச்சனைகள்லாம் வந்தப்போ கூட கேள்வி கேட்டும்போது அதெல்லாம் பதில் சொல்லாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார், எப்பவும் போல், வழக்கம் போல். ஸோ அதனால அவருக்கு அந்த இடத்துல அவமானமாக நடந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அயோத்தியில் ரஜினி அவர்களுக்கு அவமானம் நடக்கலை. பட் தனுஷ் அவர்களுக்கு சிக்கல் வந்துருச்சு. அது என்னென்னா, கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு கையெல்லாம் உடஞ்சி போன சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம். ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் அந்த 2 சீட்டுன்னு மாதிரி கேட்டது ஒருவேளை தனுஷ் அவர்களுக்கும் ஒய்ஃப் அவங்க ஒய்ஃபுக்கும் கூட கேட்டிருக்கலாமா என்னமோ. ஏன்னா ஃப்ரண்ட் ரோவில் ரஜினி அவர்கள் தான், அந்த ஒய்ஃப்லாம் கிடையாது அப்படின்னும் போது அவங்களுக்காக கேட்டிருக்கலாம், அது மறுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல விஐபிஸ்ன்னு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஜினி அவர்களுக்கு அப்புறம் ஐ திங்க் ஓபிஎஸ் போயிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, டிஎம்கே தான் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, அதனால் அவங்கள விட்டுருணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அது அவமரியாதை ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அசிங்கப்பட்டாரான்னு கேட்டால் அயோத்தியில் எனக்கு தெரிஞ்சு அசிங்கப்படலை, டீசெண்டாக போயிட்டு வந்துட்டார் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ஓகே, அவர் அப்படியே இருக்கட்டும். பட் இருந்தாலுமே
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த லால் சலாம் படம் அதை இப்போ ஓட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துட்டு இருந்தோம்னா பார்க்கும்போது ஒரு புதுசான ஒரு கட்டுக்கதையெல்லாம் வருது. ரஜினி அவர்கள் விஜய் போய் மீட் பண்ணார், விஜய் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து மீடியாஸில் போடுறாங்க. பட் இதில் எதுவுமே நமக்கு வந்து ப்ரூஃபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. 68க்கு அப்புறம் என்ன படம்னே தெரியல தளபதிக்கு. அண்டு நான் ஏதோ ஒரு நியூஸில் நேற்று ராஜ் நியூஸில் எதுலையோ பார்த்தேன், 69 வந்து ராஜமௌழி சைட்லேருந்து இறக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நியூஸ் போடுறாங்க. அப்போ சாமி முடியல, அதனால் இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்றாங்க. பட் இன்றைக்கும் லால் சலாம் ஓட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். பட் அதை பேஸ் பண்ணி ஒரு நிறைய மீம்ஸ் வந்து நான் ட்விட்டரில் பார்த்தேன். பட் அது வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னா வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களும் கமலஹாசன் அவர்களையும் வந்து முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டாக முஸ்லீமை தீவிரவாதியாக காமிச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி படத்தையும் விஸ்வரூபம் படத்தையும் வந்து போட்டு லால் சலாம் ரஜினி அவர்கள் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இவங்க போடணும்னா விஜயகாந்துக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா அவர் தான் அந்த காலத்தில் இருந்தே டெரரிஸ்ட்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தட் மீன்ஸ் இந்த அவங்க படங்களில் வந்து முஸ்லீம்ஸை வந்து டெரரிஸ்டாக காட்டலை. இந்திய அரசாங்கத்துக்கு யார் வந்து த்ரெட்டாக இருக்காங்க, யாருனால வந்து டெரரிசம் அட்டாக் வரப்போகுது அப்படின்றது இந்திய அரசாங்கம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதை தான் படத்தில் அவங்க வச்சு எடுத்தாங்களே ஒழிய, லால் சலாம் போன்ற படங்கள் உண்மையாலுமே இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இருக்க நட்பை குலைக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பயமே. ஏன்னா இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ். இவங்க எடுத்திருக்கிறது படம் பண்ணது எல்லாமே இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த நாட்டை அந்த நாடு தாக்குறது, அந்த நாடு இந்த நாடு தாக்குறது, அப்படி தான் அது கதை. பட் இவங்க லால் சலாமில் ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு 2 ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற 2 மக்கள், அவங்களுடைய கிரிக்கெட், அந்த கிரிக்கெட்டை சுற்றி இருக்கிற சமூகம், அந்த மதம், இதை பற்றி தான் படம் எடுக்க போகிறாங்க, படம் எடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம விட்டு கவனிக்கணும். ஸோ இன்றைக்கி அயோத்தியில் போய் சைன் போட்ட ரஜினி அவர்கள் இந்த லால் சலாம் படத்தில் என்ன மாதிரியான கருத்து பதிவு வைக்க போகிறார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். படம் வந்தால் தான் தெரியும் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு குட்டையை குழப்பி இருக்கிறவங்களுக்கு அடிச்சுக்க விடாமல் பண்ணால் சரி, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. மற்றபடி இவர் இன்டர்நேஷ்னலில் வில்லனை போய் தாக்குற மாதிரி ஏதோ ஒரு படம் எடுத்தாட்டா பண்ணிட்டு போங்கன்னு விட்டுடலாம். பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற மத பொலிட்டிக்கல் விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும் லால் சலாமில். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அப்புறம் இந்த எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் நான் தான் சொன்னேன்ல, அதாவது ஒரு மனிதரை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் அசிங்கப்படுத்துங்க, எவ்வளோ வேணால் கேவலப்படுத்துங்க, அவர் சைலண்ட்டாகவே இருந்துட்டு ஒரு நாள் அவர் யார் அப்படின்னு காட்டுவார் உங்களுக்கு. அன்னைக்கு தான் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ரியலைசேஷன் தான் மீசை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாப்புல. அது வரைக்கும் உச்ச நட்சத்திரம்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதே வாய் இன்னைக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களோட இறங்கல காலில் வந்து டிவியில் பார்த்துருப்பாரு. இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. பட் பார்த்துட்டும் அந்த கூட்டத்திலையும் என்னானாலும் பரவாயில்லன்னு வந்து அவர் நின்று அவருக்கு இரங்கல் செஞ்சுட்டு போன அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அவர் மேலே வச்சுருந்த நாங்கள் வன்மம் வச்சுருந்த எல்லாமே வந்து மாறிடுச்சு. அவர் அதற்கு முன்னாடி வந்து பார்க்கலன்ற அந்த வெறுப்புகள் இருந்தாலுமே, பட் இந்த ஒரு செயலில் போது அவர் மிகப்பெரிய மதிப்பு எங்களுக்கு ஏறிடுச்சு. ஸோ அவர் வந்து இது செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது, பட் இருந்தாலும் செஞ்சுருக்கார் அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீசை அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதுதான் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டயத்தில் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அந்த ரியாக்ஷன் வந்து தப்பாக போய் முடிஞ்சிடும். லேட்டரான் வந்து அதை வந்து நம்ம சம்டைம் ரெக்ரெட் பண்ணுவோம், சம்டைம் வந்து ரெக்ரெட் பண்ணாமல் நம்ம பண்ணது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு வந்து நமக்கு உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுனாவே நம்ம பண்ணுற விஷயம் செயல்கள் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் அப்படின்றது நம்பிக்கை மட்டும் இல்லை, அதான் உண்மை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தளபதி அவர்கள் வந்து இந்த விஷயமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா லியோ படம் வந்த டயத்தில் அந்த அளவுக்கு கலாய்ச்ச அதே மீசை வாயிலேயே
இன்றைக்கி விஜயை வந்து மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம், அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாதுன்ற வார்த்தையை உதிர்க்க வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அந்த செயலை வந்து தளபதி அவர்கள் செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹியூமன்ஸ். நம்ம வந்து எல்லா டயத்திலும் எல்லார் மாதிரியும் பொறுமையாக இருந்துட மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சூழ்நிலை, இப்போ ரஜினி அவர்களாக இருக்கலாம், கமல் அவர்களாக இருக்கலாம், எல்லாருமே பெரிய செலிபிரிட்டிஸ் யாராக இருந்தாலுமே நம்மளை போன்றவர்கள் அவர்கள் செய்யும் தவறுகளை வந்து பெரிய லெவலில் அப்படியே சுட்டி காட்டுவோம். அவங்கள்ட்ட வந்து சின்னதாக ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை பார்த்துட்டா கூட என்னமோ அவங்க வந்து இப்படி அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான். என்ன ஒரு வித்தியாசம், அவர்கள் முகம் பல பேர் மனதில் பதிஞ்சிருக்கு அப்படின்றனால அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே நம்ம மனசில் வச்சுருப்போம். அவர் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி தான் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவரவர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் எப்போ வேணால் மாறும். அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் முன்னாடி அவங்க என்னவா பிரதிபலிச்சுக்கிட்டாங்களோ அதான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில் சில நேரத்தில் வந்து அவங்களுடைய ரியாலிட்டி வெளியில் வந்துடும். இன்றைக்கி அந்த ரியாலிட்டியில் நிறையா பேசு பொருளுக்கு ஆளாக இருக்க ஒரேப்பட்ட நபர்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள். அவர்களுடைய இந்த போக்கும் அவர்களுடைய நடவடிக்கையும் நிறையா இடத்துல வந்து பேச்சு பொருளாக இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரியாலிட்டி அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அப்படின்னா இப்போ இருக்கிற அஜித் ரியாலிட்டியா, அப்போ இருந்த அஜித் ரியாலிட்டியா, இல்லை இப்போ இருக்கிற ரஜினி ரியலா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ரஜினி. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்குது. அதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஆள் தான். நான் மக்களுக்கானவன். என் மனசில் யாருக்காவது நம்ம இடம் கொடுத்துட்டேன் அவனை, அந்த இடத்த வந்து என்றைக்குமே அவங்களுக்கு தான் வச்சுருப்பேன். அவங்கள தவிர்த்து வேறு யாரையும் அந்த இடத்துல நிரப்ப மாட்டேன் அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் விஜயகாந்த் நிகழ்ச்சியிலையும் இரங்கல் அந்த விஷயத்துலையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மக்களாகிய ஃபேன்ஸ் ஆகிய எல்லார் மனசுலையும் அதை செஞ்சுருக்காரு. அதை தான் இப்போ செஞ்சிகிட்ருக்காரு. இனி வரும் காலங்களில் செய்வார் அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். See you all. Take care. Bye bye. Love you.